கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம். அதுக்கு 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்ல 1 கப் அளவு துவரம் பருப்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகா, 2 பொடியை நறுக்கின வெங்காயம், பொடியை நறுக்கின பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விடுங்க. அடுத்து நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 கப் அளவுக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்து கலந்து விட்டுருங்க. அடுத்து 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடி.